ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இந்த பேக்கை இதயம் போட்ட மாதிரி நான் பின்னியிருக்கிறேன். இந்த பேக்கை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதில் வந்து மேக்னெட் பட்டன் வச்சுருக்கேன். உள்ள ஒரு ஜிப்பு காசு வைக்கிறதுக்கு, இந்த இடத்துல ஃபோன் வைக்கிற மாதிரியும், இந்த இடத்துல காசு வைக்கிற மாதிரியும் எவ்வளோ அழகாக தைச்சிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதில் வந்து காசு வச்சுக்கலாம், இதில் ஃபோனு மற்ற ஜாமான்லாம் வச்சுக்கலாம். இது வந்து 2 வீடியோவாக போட்டிருக்கேன். இது எப்படி பின்னுறதுன்னு 2 வீடியோ போட்டிருக்கேன். இந்த காதை எப்படி பின்னி அப்படியே ஜாயின் பண்ணுறதுன்னு அதையும் போட்டிருக்கிறேன். பாருங்கள், இது வந்து விற்பனைக்கு தான். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். என் ஃபோன் நம்பரு நான் போடுறேன். வேணும்னா சொல்லுங்கள், கொடுக்கலான்னு இருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. கமெண்டில் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ எல்லாம் பாருங்கள், லைக் கொடுங்க. போன வீடியோலாம் பூ போட்ட வீடியோலாம் யாருமே பார்க்கல. சரிண்ணா, அதுக்கு தான் இது தைக்கிற மாதிரி போட்டிருக்கேன். இதை பாருங்கள், இது எப்படி பின்னுறதுன்னு 2 வீடியோவாக போட்டிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு மணி கூட தான் நம்ம பின்ன போகிறோம். மணி பேக்கு. அதுக்கு வந்து 18 ஒயர் வெட்டியிருக்கிறேன் 4 அடியில். 18 ஒயர் 4 அடியில் வெட்டியிருக்கிறேன். 9 நாட்டு வந்திருக்கு. இங்கே பாருங்கள், 9 நாட்டு வந்திருக்கு. இந்த இதெல்லாம் நான் வந்து முன்னாடி நான் போட்டு காட்டியிருக்கிறேன். ஒரு பிடிக்கும் மணி பேக்கில் நீங்கள் பாருங்கள். ஏன் சுருக்கமாக போடலான்னு எடுத்துருக்கிறேன். இங்கே பாருங்கள், 9 நாட்டு வந்திருக்கா. இதில் இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா, இதில் ஒன்று மணியை கொத்து நம்ம பின்னுறோம். இப்படி தான் வரும். இந்தமாரி நம்ம வந்து ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம பின்னிக்க வேண்டியதான். பின்னி 9 நாட்டையும் பின்னி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு 2 வருஷம் போட்டுட்டு பின்னி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதேமாரி ஒரு நாட்டையும் எடுத்து நம்ம இப்படி போட்டுற வேண்டியதான். இப்போ 2 நாட்டை எடுத்து நம்ம 4 மணி போட்டு நான் போட்டிருக்கேன். இது ஃபுல்லாகவே 9 நாட்டையும் போட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது மயில் கலர், நல்லா அழகான மயில் கலர். அடுத்தது என்ன பண்ணுறோன்னாக்கா, பார்த்துருப்பீங்க நிறையா என் வீடியோவில், பார்க்காதவங்களுக்கு தான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், அடுத்தது எடுத்துகிட்டு இந்த நாட்டுக்கும் மணி, அதுக்கப்புறம் இந்த நாட்டுக்கு மணி போட்டு இந்தமாரி பின்னிடணும். உச்சியில் பின்னிட்டு வரிசலாக பின்னி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 9 நாட்டையும் நான் போட்டுட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9 நாட்டு போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன்னாக்கா, கொஞ்சோண்டு சின்னதாக இந்த பேக்குக்கு நான் மூடி வைக்கலான்னு இருக்கிறேன். அதுக்காக இதை வந்து நான் இந்த இடத்துல வந்து ஒரு அடையாளம் வச்சுக்கிறேன். அடையாளம் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல பின்னாமல் இந்த இடத்துல ஒரே சைடில் நம்ம வந்து இன்னும் 2 வருஷம் போட போகிறோம். எப்படின்னாக்கா, இந்த இடத்துல இது 2ஐயும் போட்டுக்கிட்டு 2 வருஷம் போட்டுட்டு 3ஆவதுக்கும் 2ஆவதுக்கும் 3ஆவதுக்கும் நம்ம வந்து மூளை வளைக்கணும். இப்படி தான், இப்படி போட்டு இதில் தான் மூளை வளைக்கணும். இதில் ஒரு சைடாக போட்டாலும் சரியாக வராது. அதனால் இந்த இடத்துலையும் நம்ம போட்டு பின்னிக்கிட்டால் 3 நாட்டு வந்துடும். 1 2 இது 3. அதை முடிச்சு போட்டது வந்து வேஸ்ட்டு தான். இதை என்ன பண்ணுறோன்னாக்கா, இதில் பின்ன மாதிரியே இங்கே பின்னிக்கிட்டு நம்ம போட வேண்டியதான். ஏன்னா 4 அடி நான் வெட்டியிருக்கிறேன். கொஞ்சோண்டு இவ்வளோ வந்தால் கூட போதும். ஒரு சைடுக்கு நான் கொஞ்சோண்டு சின்ன கூட தானே, இது சின்ன பேக்கு தானே, அதனால் கொஞ்சோண்டு மூடி வச்சுருவேன். அதேமாரி இந்த ஒரு வருஷையும் பின்னிக்கிட்டு காட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இதான் நம்ம போட்டோம். அதுக்கப்புறம் இந்த 2 மணி போட்டு இந்த 2 நாட்டு வந்திருக்கு பாருங்க. இப்படி தான் வந்திருக்கும். இப்போ இதை என்ன பண்ணுறோன்னாக்கா, நம்ம வந்து மூளை வளைக்கிறோம். இந்த 3ஆவது வயரையும் 2ஆவது வயரையும் சேர்த்துட்டு மூளை வளைக்கிறோம். இது 2லேயுமே நம்ம வந்து 2 வயரையும் எடுத்து நம்ம மணி கோத்துக்கணும். பாருங்கள், இது 2லேயும் மணி கோத்துட்டோம். இதை அப்படியே சேர்த்து இப்படி வளைக்கிறோம். இப்படி வளைச்சி இதேமாரி 4 பக்கமும் போடணும். இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் போட்டுருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, இப்படியே திருப்பிக்கிட்டு இதில் ஒரு மணி, இதில் ஒரு மணி, இந்த நாட்டை விட்டுறணும். இந்த நாட்டுக்கும் ஒரு மணி கோத்து அப்படியே சேர்த்து நம்ம வந்து மூளை வளைச்சிடணும். அதே மாதிரி 3 பக்கமும் வளைச்சிடணும். 3 பக்கமும் வளைச்சிட்டு இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்ம இது போட்டிருக்கோமா, இதே வரிசையில் இன்னொரு வரிசை அதேமாரி போட்டு மேலே வந்து ஒரு நாட்டு போட்டுருவோம்.
இது ரெண்டுலேயும் மணி கோத்து இந்த வருஷம் எப்படி இருக்கு பாருங்கள். இதிலே அப்படியே பின்னிக்கிட்டே வந்து ஒரு வருஷம் சுற்றியும் பின்னிக்கிட்டு நம்ம வந்து கலர் மணி இங்கே நம்ம கோக்குறோம். இதே மாதிரி வேறு மாதிரி போடலான்னு இருக்கேன். இந்த மாதிரி சேர்த்து சேர்த்து பின்னி ஒரு நாட்டு மேலே போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒரு வருஷம் போட்டுட்டேன். இதை போட்டுட்டு இந்த மூளையை வளைச்சோம். மூளையை வளைச்சதோட இங்கே பாருங்கள், இதோடு சேர்த்து போட்டு இந்த ஒரு வருஷம் போட்டுட்டு வந்துட்டேன் பாருங்கள். மூளை வளைச்சதோடு இல்லாமல் மேலே ஒரு வருஷம் போட்டு இதை போட்டிருக்கேன். இதில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த மூளை இருக்கா 3, அந்த மூளையிலேருந்து 1 2 3, அதேமாரி இங்கே பாருங்கள், இந்த மூளை போட்டு இருக்கா, அதுலேருந்து 1 நாட்டு 2 நாட்டு 3 நாட்டு 3 ஆகிட்டா. இப்போ வந்து நடு சென்டரில் இது இருக்குது. இதுக்கு மேலே இந்த 4 மணி இல்லாமல் மேலே ஒரு நாட்டு இதோட நிப்பாட்டிக்கணும். இதில் தான் நம்ம கலர் மணி இப்போ நம்ம கொக்க போகிறோம். இந்த 3 இல்லாமல் இந்த 3 இல்லாமல் நடுப்புற ஒரு நாட்டு, அதுக்கு மேலே 4 மணி ஒரு நாட்டு இருக்கும். அப்படி பின்னி வச்சுக்கோங்க. இதில் தான் 4 மணி கலர் மணியும், இந்த ஒயரில் 4 மணி கலர் மணியும் நம்ம கோர்க்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த இதில் கலர் மணி கோக்கணும், இதில் வெள்ளை மணி கோக்கணும். இப்போ போட்டு காட்டுறேன் பாருங்கள். நடு சென்டரில் வந்து கலர் மணி, இந்த சைடில் வந்து வெள்ளை மணி. நான் எப்படி போடுறேனோ அதேமாரியே போட்டிங்கன்னா கலர் மணி போட்டு நீங்கள் வந்து பின்னிடலாம். இந்த டிசைன் இதே டிசைனு, இது வேறு டிசைன் யாரும் கேட்டாங்கனாக்கா வேறு டிசைன்லாம் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இது வந்து ஆரஞ்சு தான், நல்ல ஆரஞ்சு. கை புழு தான் போடுவோன்னு நினச்சேன். ஒயரும் அதே கலராக இருக்குன்ட்டு இந்த கலர் தான் போடலான்னு நினச்சேன். அதேமாரி ஒயரும் அதேமாரியே இருக்குது, அதுக்கு எடுத்துக்காட்டாது, அதனால் இது போட்டுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன், இதில் வந்து கலர் மணி, இந்த நாட்டில் ஒரு கலர் மணி, இந்த இதில் ஒரு கலர் மணி, ஒரு வெள்ளை மணி. கலர் மணியை இந்த ஒயரில், இப்போ வந்து வெள்ளை மணியை இந்த ஒயர் போட்டுட்டோமா. இதை ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட்டு. இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா, இதில் இந்த நாட்டு வந்து ஒரு கலர் மணி வந்திருக்கு. இதில் வந்து இன்னும் 3 கலர் மணி, மொத்தம் இதில் 4 கலர் மணி இந்த ஒயரில் தான் கோக்கணும். இந்த ஒயரில் தான் கோக்கணும். இதிலலாம் வெள்ளை மணி வரணும். இந்த இடத்துல 4 கலர் மணி வரணும், உள்ளேயும் கலர் மணி வரணும் நமக்கு. அதேமாரி நீங்கள் பின்னிக்கிட்டே வாங்க. நான் இது கொஞ்சம் பின்னினதுக்கு அப்புறம் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃபுல்லாகவே காட்ட முடியாது, ரொம்ப படம் ஓடிடும். உள் சைடு எல்லாமே கலர் மணி தான் வரும். இந்த உள் சைடு எல்லாம் கலர் மணி தான் வரும். இந்த இடத்துல ஒரு நாட்டு முடிஞ்சு ஒரு மணி, இன்னும் 3 மணி இங்கே போட்டுக்கணும். அதேமாரி 3 மணி இங்கே போட்டுக்கணும். உள்ளே வந்துச்சுனாக்கா உள்ளே வந்து நம்ம கலர் மணி தான் பின்னணும். இங்கே வந்து 1 2 3 4 மணியோட இந்த நாட்டு வரும். இந்த நாட்டு வந்தோடனே அப்படியே நிப்பாட்டி வச்சுக்கணும். நிப்பாட்டி வச்சுக்கிட்டு பாக்கி இதெல்லாம் பின்னிக்கிட்டே வரணும். இதெல்லாம் சேர்த்து நீங்கள் வெள்ளை மணி போட்டால் தான் இதில் கலர் மணி நீங்கள் போடலாம். அதேமாரி இந்த பக்கத்துலையும் வெள்ளை மணி பின்னிக்கிட்டு வந்தால் தான் இந்த கலர் மணி வரும். உள்ளேயும் கலர் மணி வரும். இது 4 மணி கலர் மணி வந்தோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இதில் வந்து 4 மணி வந்திருக்கு. 1 2 3 4 5 நாட்டு வந்திருக்கு. அதேமாரி இங்கே 1 2 3 4 5 நாட்டு 4 மணி வந்திருக்கு. இந்த ஒயரில் தான் நம்ம மணியை போட்டுக்கிட்டு வந்தோம். இப்போ இதை அப்படியே நிப்பாட்டிக்கணும். 4 மணியோட 5 நாட்டோட நிப்பாட்டிக்கிட்டு இதில் நமக்கு வந்து 2 மணி வரணும். 2 மணி வரணும். இந்த நாட்டை சேர்த்து 3 நாட்டு வரணும். இதை சேர்க்காமல் 2 நாட்டு வரணும். நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. இந்த நாட்டை இந்த ஒயரை விட்டுடணும். விட்டுட்டு இந்த ஒயரில் 2 நாட்டும் 2 மணி வரணும். இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா, இதில் ஒரு மணி, இதில் ஒரு மணி கோக்குறோம். இதிலலாம் நம்ம ஃபுல்லாகவே போட்டு வச்சுருக்கணும். இந்த மணி இதுலேயும் இந்த ஒயரை விட்டுணும். பின்னணுமே அந்த ஒயரை 4 மணியோட விட்டுட்டு இந்த சைடில் போகிற மணியில் தான், ஒயரில் தான் நம்ம மணி கோக்கணும். நல்லா தெளிவாக சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதில் ஒரு நாட் போட்டுட்டு வீடியோ ரொம்ப தான் வரும்போது ஒரு மணி கோத்துருக்கேன். இது 2வது மணி. இந்த 2 மணி தான் இந்த ஒயரில் நம்ம கோக்கணும். இப்போ வந்து இதுலேயும் நம்ம 2 மணி கோத்து, அந்த 2 மணியோட அந்த ஒயரு முடிஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், இதில் ஒண்டியும் நம்ம மணி கோக்குறோம். கலர் மணி இதில் கோத்துட்டோம். இந்த 2 மணி தான், 2 மணியோட இந்த ஒயர் முடிஞ்சிடுச்சு. 3 நாட்டு வரும். இதை சேர்த்து 3 நாட்டு, இது சேர்க்காமல் 2 நாட்டு. இதான் இப்போ நம்ம வந்து இதையும் ஒரு சைடு வளைஞ்சி வந்துட்டு இதுலேருந்து 3 1 2 3 வந்துட்டா. இப்போ வந்து இதுலேருந்து நம்ம இப்படி கொண்டு வரோம். இப்போ வந்து இந்த மணி இருக்குது பாரு, இந்த ஒயர் இதில் தான் நம்ம போட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த ஒயரை விட்டுட்டு இதில் வந்து நமக்கு வந்து 2 மணியும் 2 நாட்டும் கிடைக்கும்.
இதிலே சின்ன சின்னதாகவும் போடலாம். அது பெரிய கூடைக்கு சின்ன சின்ன இதயமாக போடலாம். இது வந்து மணி கம்மி, கலர் மணி கம்மியாக இருந்ததுனால நான் வந்து கலரும் ஒரே இதயமாக போட்டுட்டேன். கொஞ்சம் நான் பெரிய கூடை நான் வச்சுருப்பேன். அந்த கூடைக்கு வந்து சின்ன சின்ன இதயமாக போடலாம். அது யாராச்சும் கேட்டாங்கன்னா நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பெரிய பெரிய பேக்கு வேணும்னு கேட்டாங்கன்னா போட்டு காட்டுறேன். இது ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. அது சாமானியமாக காசு வராது. அது எப்படியாச்சும் அதை வாங்கிக்கிட்டு தான் இதை கொடுக்கணும். இப்போ ஒன்று போட்டுட்டேன்னா இதில் வந்து 2 மணி வரும்னு சொல்லியிருந்தேன். இந்த ஒயரில் போடக்கூடாது, இந்த சைடு உள்ள ஒயரில் தான் போடணும். 2 மணி போடணும். நான் சும்மா சொல்கிறேன் பாருங்கள், கவனமாக போட்டுக்கோங்க. 2 மணி 2 நாட்டு வரும். இந்த நாட்டை சேர்த்தா 3 நாட்டு. அதாங்க இதே முடிஞ்சிடுச்சு. இதையும் இப்படி தான் போடலாம். இந்த மணி கூடைக்கு இப்படி தான் வரும், இப்படி தான் போடணும். இதையும் பாருங்க. இதை சுற்றியும் நம்ம பின்னிட்டு வந்துட்டோம்னா இதே வந்துடும். இப்போ இதிலலாம் வெள்ளை மணி தான் வரும். இதோட முடிஞ்சிடுச்சு. எப்படி வருது பாருங்க. இப்படி வந்து இப்படி இதே மாதிரி வந்துட்டா இப்படியே தான். இதுக்கு மேலே வந்து ஒரு 2 வரி போடணும். இப்போ மேலே ஃபுல்லாக போட்டுக்கிட்டு இந்த மேலே 2 வரியும் முடிச்சுக்கிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இதிலலாம் வெள்ளை மணி தான் வரணும். இனிமேலுக்கு இதெல்லாம் வெள்ளை மணி, இதெல்லாம் வெள்ளை மணி, சுற்றியும் வெள்ளை மணி தான். நான் ஒரு பக்கம் தான் போட்டிருக்கேன். இன்னொரு பக்கமும் போடலாம், மணி இருக்குது. ஆனால் வந்து இந்த பூவெல்லாம் பின்னணும், அதான் பத்தலை. சரி, இதில் வந்து நம்ம கூடைக்கு வந்து இப்படி மடித்து வந்துச்சுன்னா, மூடி மடித்து வந்துச்சுனாக்கா அது மறையும் தான். அதுக்காக நான் அந்த ஒரு சைடு போட்டிருக்கேன் இந்த கூடைக்கு. அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்த கூடைக்குன்னு எல்லாம் போட்டுக்கலாம். இந்த மறுபடியும் இதை பின்னிக்கிட்டு காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நல்ல வீடியோலாம் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த கூடையை நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இந்த இடம் சொறி இருக்கிறேன் பாருங்கள். சொறி இருக்கிறேன். இதில் தான் லேசாக கொஞ்சோண்டு மூடி வர மாதிரி அந்த பக்கத்துலேயே பின்னி இங்கே வரும். அது வந்து இப்போ எப்படி போட்டு முடிச்சிருக்கேன்னாக்கா இங்கே பாருங்கள், இந்த நடு சென்டரை வச்சுக்கோங்க. மணி கொடுத்துட்டோம்னா நடு சென்டர் இல்லாமல் இந்த ஒரு திட்டு, இந்த ஒரு திட்டு போட்டுட்டு இந்த 2லேயும் வந்து நாட்டு போட்டுருவோம். இதுக்கப்புறம் 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் 2 கவனமாக பாருங்கள். இதையும் நாட்டு போட்டுருவோம். இப்போ அதேமாரி போட்டு முடிச்சுட்டு எப்படி சொருகிறதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன். இந்த அளவு இந்த பாருங்கள், இந்த இடத்துல வந்து இந்த ஓரம் முடிச்சிட்டோம். ஓரத்தையும் சொல்லிட்டேன், இந்த ஓரத்தையும் சொல்லிட்டேன். இப்போ வந்து நடு சென்டரில் வந்து 8 இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 இருக்கா? 8ல் இதில் ஒரு நாட்டும் இந்த சைடில் ஒரு நாட்டும் நம்ம சொருவிடணும். சொருவிட்டு இதையும் சொருவிட்டு இப்போ வந்து 6 நாட்டு இருக்கணும். 3 3 3 6 இருக்கா? இந்த 6 வந்து என்ன பண்ணுறோன்னா இதில் தான் நம்ம மூடி போட போகிறோம். மூடி போட போகிறோம்னாக்கா இந்த 6ல் இந்த ஒரு நாட்டு இருக்க இதையும் மடக்கி சொருவிடணும். இந்த சைட்லையும் மடக்கி சொருவிடணும். சொல்லிட்டோம்னா இதான் இருக்கும் மூடிக்கு. இதில் வந்து நம்ம சின்ன பேக்கு தானே, இதுக்கு வந்து நம்ம போட்டோம்னா போதும், காது போட்டால் போதும். இதை வந்து இந்த சைடு அது 2 நான் அப்புறமா சொல்லிக்கிறேன். இதை ஒண்டியும் உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஒன்றும் இல்லை, இப்படி இது மணிலே போட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். அதான் இந்த நாட்டில் போட முடிஞ்சால் போடுங்க, அப்படி இல்லைன்னா மணிலே போத்துங்க. மணிலே ஃபுல்லாக எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் போத்துக்குங்க. அப்போ பூக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி தான் இந்த சைடுக்கு இந்த சைடு போகணும், இந்த சைடுக்கு இந்த சைடு வந்து கோத்துக்கணும். இதில் ஒரு சைடு கோத்தா போதும். இந்த இதில் வந்து 2யும் கோக்கணும். இதை வந்து இப்படியும் இதை வருங்க. இதை வந்து இந்த சைடு இந்த மணி இந்த ஒயரை இந்த சைடு இப்படி தான் கோட்டு போகணும், ப்ளஸ் மாதிரி அதேமாரி கோத்துங்க. ஏன்னா நம்ம ரொம்ப போட்டு காட்டியிருக்கேன். இதெல்லாம் இந்த மூடியை நான் போட்டு காட்டியிருக்கேன். இதை வந்து அமுக்கி இதை சொரியணும். சொருணுன்னா அதேமாரி சொருவிட்டு பாக்கி உள்ள மணியில் தான் நம்ம வந்து மூடி போட்டுக்கிட்டு வரணும். அதுக்கு வந்து இந்த 2 ஒயரையும் எடுத்துக்கிறேன். 2 ஒயரையும் எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் திட்டமாக இருக்குது ஒயரு, இல்லாட்டினாலும் கொஞ்சம் ஒட்டு வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா கொஞ்சோண்டு வரதுக்கு மாடலாக இருக்குது. இப்படியே வந்து பின்னிக்கிட்டே வர வேண்டியதான் கிராஸாக. மூடி ஃபுல்லாகவே ஒரு பேக்கில் மூடி ஃபுல்லாகவே போட்டு காட்டிடலாம். தனி வீடியோவா இங்கே வரும். இப்போ இது 2யும் சேர்த்து நம்ம ஒரு நாட் போட்டோம். மணி 2 மணி கோத்துட்டா இதை அப்படியே விட்டுறணும். இதில் போகக்கூடாது. அதுக்கப்புறம் இது 2லையும் கோத்து பின்னிக்கிட்டு இது வந்தோன்னா அப்புறம் இந்த ஒயர் அப்படியே விட்டுறணும். விட்டுட்டு இப்படியே கொண்டு வந்தோம்னா குருவெல்லாம் அப்படி வந்துடும். வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன்.